நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம சோடாவே சேர்க்கல, ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த வருஷம் நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். அப்பம் அப்படிங்கிறது வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு இந்த அப்பம் செய்வாங்க. சாதாரண நேரத்தில் போர் அடித்தா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டக்குன்னு செய்யக்கூடிய பலகாரங்களில் அப்பமும் ஒன்று. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சேர்த்து செய்வாங்க. ஒரு சிலர் ரவை சேர்த்து செய்வாங்க, ஒரு சிலர் கோதுமை மாவை சேர்த்து செய்வாங்க, ஒரு சிலர் அரிசியை ஊற வச்சு பாசிப்பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி அதில் அப்பம் செய்வாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டேஸ்ட்டுக்காக ஒரு 5 முந்திரி பருப்பை 2 உடைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. முந்திரி பருப்பும் லேசாக வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த நெய்லேயே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பாசிப்பருப்பு இந்த ஸ்பூன்லேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த பாசிப்பருப்புமே இதிலையே போட்டுடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். கருக விட்டுறக்கூடாது, நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டால் போதும். இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது அப்படியே ஆறட்டும். நெய்யெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் இது இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இது நான் இப்போ இதே டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு வெல்லமும் எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றாதீங்க. எதுக்காகனா, ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாகு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். அதாவது கொஞ்சம் கம்மி, எவ்வளோ தூரம் தான் ஊற்றணும். நம்ம இந்த வெல்லம் கரைஞ்சி இதில் இருக்க கல் மண் போடுறதுக்காக தான் நம்ம வந்து பாகு காய்ச்சறது. பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த வெல்லம்லாம் நல்லா கரையணும். பாகும் கொஞ்சம் திக்காகட்டும். அப்படியே கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சோடாலாம் சேர்க்காமல் நம்ம செய்யணும் அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் 1.25 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துருக்கேன். இந்த அப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சோடாவே சேர்க்க வேண்டாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சோடா இல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, இப்போது இது ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தட்டில் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு சூடு இருக்கக்கூடாது. அதனால் இந்த தண்ணியில் தூக்கி இதை வச்சுருங்க. வைக்கும் போது என்னாகும், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஆறிடும். நம்ம அரைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கோதுமை மாவு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதுலேயே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இதை ஒரு வாட்டி பல்ஸில் போட்டுட்டு வந்துடலாம்.
பாருங்கள் இப்போ பல்ஸில் போட்டுருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். பூவம் வாழைப்பழம் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மனமே வந்து சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சள் வாழைப்பழம்னு சொல்லுவோம். இந்த வாழைப்பழம் தான் பூவம் வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம்னு சொல்லுவோம். இதை தான் இதில் போட்டுக்க போகிறோம். பாருங்கள் இப்போ வெல்லமும் வந்து நல்லா ஆறி இருக்குது. இந்த சூடு ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கிடும். நீங்கள் வச்சுருக்க சாப்பாடு வந்து சீக்கிரமாக ஆறிடும். அதே மெத்தடில் தான் இன்றைக்கி வந்து நமக்கு இதில் ஊற்றி அரைக்கிறதுக்கு சூடாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த வெள்ளைப்பாக இதில் வச்சுருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள் இப்போ வந்து இதை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றிட வேண்டாம், அப்புறம் தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்பம் வந்து நல்லா வராது. பாருங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்னுமே வந்து தண்ணி ஊற்றலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் இப்போ மீதி இருக்க வெள்ளைப்பாகையுமே அதில் சேர்த்துடலாம். நல்லா தேன் மாதிரி இருக்கணும் இந்த வெள்ளைப்பாகு. அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அப்போ நல்லாயிருக்கும். அப்போ வந்து நல்லா பூ பூவாக வரும். பாருங்கள் இப்போ இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. ரொம்பவும் நைஸாகிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப குருணையாகவே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருந்தது அப்படின்னா நமக்கு அப்பம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும். பஞ்சு மாதிரியும் இருக்குது, நல்ல பூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் வெல்லம் இருக்குல்லையே, அதையும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நமக்கு. தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்பம் ஊற்றலாம். இப்போயும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இன்னொரு அரை மணி நேரம் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ வந்து அந்த அப்பம் பொரிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா வந்து கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பொறுமையாக ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கும் போது நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம சோடாவே சேர்க்கல, ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த வருஷம் நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ. ரொம்ப நல்லா